ஹலோ. நேற்று உள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ரிவிட்டோட இனிஷியல் பேசிக் செட்டப்ஸ் மட்டும் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபேமிலி அது எப்படி நம்மளோட மாடலுக்குள்ள கொண்டு வர்றது, ஃபேமிலிலாம் என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் பழைய வீடியோஸில் ஒன்று சொல்லியிருப்பேன், ரூம் டேக் வைக்கிறது. அந்த அந்த பில்டிங்கில் அது வரல, ஸோ இப்போ வந்திருக்கு, நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்ட்டு. ரூம் டேக் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த டேக் வந்து நம்மளோட பிளான்ல ஆக்டிவாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு விவி விசுவல் கிராஃபிக்ஸ் தான் இந்த மொத்த பிளானிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷுவலாக என்ன தெரியணும் தெரியவோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பேனல் தான் இந்த விசுவல் கிராஃபிக்ஸ். இதுக்கு விவின்னு கமெண்ட் கொடுக்கலாம், விஜின்னு கமெண்ட் ரெண்டுமே கொடுக்கலாம். ஸோ அனலைசிங் கிடைக்கிறது தான் டேக்ஸ் இருக்கும். டேக்ஸ்னா ஒரு டக்ட் இருக்கு, அந்த டக்ட் வந்து என்ன சைஸ்ல இருக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடிய டேட்டா தான் டேக்ஸ். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், ரூம் டேக்ஸ். இந்த ரூம் வந்து என்ன ரூம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ரூம் டேக் ஆன்ல இருக்கணும். ஸோ நான் ரூம் டேக் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஆரம்பிச்சா ஸ்டார்டிங் எடுத்துட்டு போயிடும். ஸோ இந்த ரூம் டேக் ஆஃப்ல இருக்குன்னு ஆன் பண்ணுறேன். தென் ஓகே. ரூம் டேக் வைக்கிறதுக்கான கமெண்ட் ஆர்டி கொடுத்துட்டேன். எஸ் கொடுத்துட்டா வருதுங்களா? இதுனா ரிசப்ஷனான வெயிட்டிங் ஹால், இது என்ட்ரன்ஸ் லாபி, இது ஆஃபீஸ் பிஸ்னஸ் ஹால், இது பேனல் ரூம், இது எம்இபி ஷாப். ஸோ இந்த ரூமுக்கு மட்டும் ஆர்கில் சம்திங் ஏதோ பிரச்சனை இருக்குன்னா ரூம் டேக் வரல, ஓகேங்களா? அதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் வருது. ஸோ நான் ஒவ்வொன்றா கூட கிளிக் பண்ணியும் ரூம் டேக் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக அனோடேட்டில் போயிடுச்சு, டேக் ஆல் இன்க்ளூட் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் லிங்க் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு ரூம் டேக் கிளிக் பண்ணி அப்ளை ஆர் ஓகே. இதனால ஓகே தான், ஆட்டோமேட்டிக்காக எல்லா ரூமுக்கும் வந்துடும், ஓகேங்களா? இப்போ உங்கள் ரூம் டேக் ரொம்ப பெருசாக தெரியுது, ஸ்கேலை கம்மி பண்ணி வச்சா சின்னதாக தெரியும், ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபேமிலி பற்றி பார்க்க போகிறோம். ஃபேமிலிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு பில்டிங் எலமெண்ட் தான். இப்போ இந்த ஆர்கிடெக்சருக்கு அவங்களோட ஃபேமிலி என்னன்னா இந்த சோஃபா, ஓகேங்களா? இது ஒரு சோஃபா செட்டு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ இந்த சோஃபா வந்து ஒரு பில்டிங் இருக்குது, பெரிய பில்டிங் இருக்குது, ஒரு 10 ரூம் இருக்குது. நான் 10 ரூமுக்குமே இந்த சோஃபாவை வைக்கிறோம். நான் ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனியாக இந்த சோஃபாவை வரைஞ்சி வரைஞ்சி வைக்கிறதுக்கு நான் ஒரே ஒரே தடவை இந்த சோஃபாவை ஃபேமிலியாக கிரியேட் பண்ணிட்டேன்னா அந்த ஃபேமிலியை கூட நான் 10 ரூமுக்கும் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட், இதுதான் பேசிக் சிம்பிள் கான்செப்ட் ஆஃப் ஃபேமிலி. ஸோ நம்மளோட ரிவீட் ஹெச்விசிக்கு என்னென்ன ஃபேமிலிலாம் வரும்னா எஃப்சியூஸ், ஹெச்யூஸ், எஃப்சி ஃபேன் காலிங் யூனிட், ஏர் ஹேண்ட்லிங் யூனிட், அப்புறம் பம்ப்ஸு, கேட் வால்வ்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கான ஃபேமிலிஸாக இருக்கும். ஆர்கிடெக்சருக்கு இந்த மாதிரி விண்டோஸ், டோர்ஸு, சோஃபா, மீட்டிங் சேர்ஸ் அந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இப்போ ஃபேமிலி எப்படி இம்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம், ஓகேங்களா? இன்செர்ட்ல போயிட்டு இன்செர்ட்ல வந்து லோட் ஃபேமிலி, அந்த ஃபேமிலி எங்கே லோட் பண்ணுற லொக்கேஷன், நம்மளோட லொக்கேஷன் வந்து இந்த டி டிரைவில் நான் உங்களுக்கு அனுப்பிச்ச ஃபைல் போய் கட்டுறேன். டி டிரைவ் இந்த ரைட் ஃபைல் தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன், ஃபைலாக அதில் ஃபேமிலிஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்லாட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏதோ ஒன்று பண்ணுறேன், ஓகே. ஃபஸ்ட்டு கிளாஸ் டிபிசிட் பண்ணுறேன், ஓப்பன் கொடுக்குறேன், ஃபேமிலி லோட் ஆகுது. நான் என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நான் சொல்ல மறந்துட்டேன். ரிவிட் ஃபைலில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, நீங்கள் ஒரு ஃபேமிலியோ இல்லை மாடலோ எதுவோ ஒன்று ரிவிட்டோட ஒரு வெர்ஷனில் கிரியேட் பண்ணிட்டு அதை ரிவிட்டோட ஹையர் வெர்ஷனில் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். பட் ரிவிட்டோட லோவர் வெர்ஷனில் அது சப்போர்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆர்கிடெக்சர் ஃபைல் நான் கிரியேட் பண்ணது ரிவிட் 2022 வெர்ஷன். இப்போ இதே ஃபைலை ரிவிட் 2020 ஓப்பன் பண்ணால் இது ஓப்பன் ஆகாது. ஆனால் இதே ஃபைலை ரிவிட் 2023 ஃபைலில் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகும். ஸோ இது ரிவிட்டோட டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி, ரைட்டா? ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபேமிலி லோட் ஆயிடுச்சு. இதை எப்படி பார்க்கணும்னா, இங்கே ரைட் கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி ஸ்லாட், நெக்ஸ்ட். இப்போ நம்ம லோட் பண்ணது இந்த ரிட்டர்ன் ஸ்லாட் டிஃப்யூசர் ஃபேமிலி. அதுக்கு க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ இந்த 2 ஸ்லாட் யூஸ் பண்ண போகிறோம், அந்த கிளிக் பண்ணிட்டு இதை அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வரணும். மாடலுக்குள்ளே இழுத்து வேணால் உங்களுக்கு வந்துடும் ஃபேமிலி, ஓகேங்களா? இது இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன, டேரெக்டாக ட்ராக் பண்ணுறது. அவங்க மோஸ்ட்டாக அவங்க சிஸ்டத்தில் 2
டிஸ்பிளே இருக்கும். ஒரு டிஸ்பிளே ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுவீங்க. உங்களுக்கு டாஸ்க் பார்லேயே இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டு அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபைல் டேம் எடுத்து வரேன். அதே மாதிரி தான் லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு உள்ள வந்து நீங்க கிளிக் எடுத்துட்டா அப்படியே லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த நம்ம லோட் பண்ண ஃபைல் ஃபேமிலி வந்துருச்சு. இப்போ நான் இழுத்துட்டு வரேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது தெரியல, உங்க ஸ்க்ரீனில் தெரியல. என்ன சொல்லுதுன்னா ஆக்டிவ் வியூவில் அது ஆன்ல இல்லைன்னு சொல்லுது. அப்போ என்ன பண்ணணும்னா விவி போயிட்டு இது என்ன கேட்டகரினா ஃபைல் டேம்ங்கிறது டக்ட் ஆக்சசரிஸ் கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ விவியை போயிட்டு இந்த டக்ட் ஆக்சசரிஸ் ஆன் பண்ணுங்க, டக்ட் ஃபிட்டிங் ஆன் பண்ணுங்க. மோஸ்ட்லி டக்ட் எல்லாமே ஆன் பண்ணுங்க, ஹெச்விசிக்கு எல்லாமே ஆனில் தான் இருக்கும். ஸோ ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இழுத்துருந்த அந்த ஃபைல் டேம் தெரியுதுங்களா? ஸோ விவி தான் இந்த பிளான் வியூவில் என்னெல்லாம் தெரியுன்றதை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க இதை வந்து நீங்கள் அந்த ஃபைலேருந்து மொத்தமாக ஒரு ஃபைலில் லோட் பண்ணிக்கோங்க எல்லாமே. நம்ம அடுத்து போகலாம். அடுத்து டக்ட் ரூட்டிங்க்கான செட்டப். நான் இன்ஷியலாக டக்டாக வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு டக்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து டக்ட் ரூட்டிங் போகிற செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கும். டக்ட் ஃபிட்டிங்ஸ். டக்ட் ஃபிட்டிங்ஸ்னால் என்ன இல்லைன்னா எல்போஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டக்ட் போய் ரைட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி திரும்புறப்போ டக்டோட சைஸ் மாறப்போலாம் ரெண்டு டக்டை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிட்டிங் போடுவோமா, அதுதான் டக்ட் ஃபிட்டிங்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு நான் ப்ரிஃபர் பண்ணோம். எப்படி ப்ரிஃபர் பண்ணோம்னா இந்த மாதிரி டக்ட் போட இந்த ஃபிட்டிங் தான் வரணும்னு சொல்லி நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டக்ட் ஃபிட்டிங்கை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கும், ஒரு லாங் வீடியோ ஒன்று இருக்கும் ஒருத்தருக்கு. அந்த வீடியோ செட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் டக்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் டைப், ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து எல்போ இருக்கு. ஸோ நான் எல்போ வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னா மீட்டர் எல்போ யூஸ் பண்ணக்கூடாது. மீட்டர் எல்போ யூஸ் பண்ணால் என்ன ஆகுனா ப்ரெஷர் ட்ராப் அதிகமாக இருக்கும். ஸோ அதை மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணி பார்க்கணும். இந்த ரேடியஸ் 1 வித் பலா 0.75 வித் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கான ஃபேமிலி இருக்கும் நினைக்கிறேன். நான் ஃபேமிலி ஒர்க் பண்ணிக்கிறேன். மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டேன். மொத்தமாக செலக்ட் பண்ண உங்களை ரைட் கிளிக் தான், ரைட் செலெக்ஷன் தான். உங்கள் மவுஸ் லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே மேலே ட்ராக் பண்ணிட்டு திருப்பி ட்ராக் பண்ணிட்டு எல்லாம் லோட் ஆகுது, எல்லா ஃபேமிலியும். ஓகே, இப்போ நான் செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஏஎஸ்என் ரெக்டாங்கிள் ரேடியஸ் எல்போ இதுதான் நம்ம உள்ளே கொண்டு வந்தது. ஸோ அதை நான் வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. தென் ப்ரிஃபர்டு வந்து டேப் கனெக்ஷன். இந்த டேப் டி நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். தென் ஜங்ஷனில் சூ பிரான்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி சூ பிரான்ச் ஃபேமிலி இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் ஐ வில் ஷேர் யூ. ஓகே, தென் டிரான்சிஷன் வந்து நான் கொண்டு வந்து டிரான்சிஷன் வச்சுக்கிறேன். இது என்ன மீனிங்னா இது என்ன இந்த டிரான்சிஷன் என்னதுன்னா ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டக்டோட சைஸு இங்கே இருக்கு 300க்கு 300 இருக்கு. ஸோ நான் இதே டக்டை ரைட் கிளிக் பண்ணி ட்ரா டக்ட் கொடுக்குறேன். சைஸை 200க்கு 200 மாத்துறேன். வித் 200, ஹைட் 200. ஓகேங்களா? இப்போ டக்ட் பெருசுலேருந்து சிறுசா இருக்கு. ஸோ அப்போ ஒரு ஃபிட்டிங் ரெண்டு சின்ன டக்டையும் ஒரு பெரிய டக்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிட்டிங் தேவை. அந்த ஃபிட்டிங் தான் டிரான்சிஷன். ஓகேங்களா? ஸோ நான் நம்ம கொடுத்தது போட்டுறேன். தென் ரெக்டாங்கிள் டக்ட்லேருந்து ரவுண்ட் டக்ட் மாறும்போது ஒரு ஃபிட்டிங் தேவை வரும். அதுக்கான என்ன ப்ரிஃபரன்ஸ் வைக்கிறோம். தென் ரெக்டாங்கிள் டு ஓவல். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஃபிட்டிங்கை ப்ரிஃபரன்ஸில் இங்கே செட் பண்ணுறோம். ஓகே,
ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்த்துக்கிறோம், ஜஸ்ட் ஃபேமிலி எப்படி லோட் பண்ணுறது, ஃபேமிலினா என்ன, அப்புறம் டக்டோட ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். நாளைக்குள்ள வீடியோவில் நெக்ஸ்ட் ஃபர்தர் எப்படி மாடலிங் பண்ணலாம் அந்த மாதிரி பார்க்கலாம். தேங்க்யூ.